எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிரியங்கா நல்காரி. தமிழ்ல சன் டிவில ரோஜா அப்படின்னு ஒரு சீரியலுங்க பட்டையை கிளப்பிட்டு போச்சு. கிட்டத்தட்ட 1000 எபிசோடுக்கு மேல போச்சுன்னு நினைக்கிறேன். இல்ல அதுக்கு மேல கூட போயிருக்கலாம், பட் எனக்கு அவ்வளவுதான் தெரியும். ஸோ ரொம்ப பயங்கர ஃபேமஸாக அந்த சீரியல் போயிட்டே இருந்துச்சுங்க. இந்த சீரியலுக்கு அப்புறமா தான் வந்துட்டு நிறைய பேர் சின்னையா பெரியய்யா அப்படின்ற மாதிரிலாம் ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடியும் ஒரு சில சீரியல் இருக்கத்தான் தெரிஞ்சுது. இந்த சீரியல் மூலமாக இந்த பிரியங்கா நல்காரி அதில் வந்துட்டு லீட் ரோல் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு நிறைய வந்துட்டு வாய்ப்புகள் கிடைச்சிது. பட் ஆனால் அவங்க எதுவுமே செய்யலை. காரணம் என்னன்னா, அவங்க வந்துட்டு குடும்பத்தை மீறி திருமணம் செஞ்சுக்கிட்டு ஃபாரின்ல போய் செட்டில் ஆகுது, அதில் பயங்கர பிஸியாக இருந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க எடுத்த முடிவு தவறாக போயிட்டு டிவோர்ஸ் வாங்கிட்டு கொஞ்ச நாளே திரும்பி வந்துட்டாங்க. ஆனால் இப்போ திரும்பி வந்ததுக்கு அப்புறமா இவங்களுக்கு பழைய மாதிரி வாய்ப்புகள் எதுவுமே கிடைக்கல. அதனால தற்போது வந்துட்டு கவர்ச்சி ரூட்ல திரும்பி இருக்காங்க அப்படின்னு தான் வந்துட்டு சொல்லணும். சமீபத்தில் அவங்க வெளியிட்டிருக்க புகைப்படங்களாக இருக்கட்டும், வீடியோக்களாக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உச்சக்கட்ட கவர்ச்சியாக இருந்து வந்துகிட்டு இருக்கு. எதுக்கு மேடம் சீரியலில் நடிக்கிறதுக்கு எதுக்கு இவ்வளோ கவர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்துட்டு கிண்டல் பண்ணியிருந்தாலுமே பல பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, மேம் கண்டிப்பாக உங்களுக்கு தமிழ் சினிமாவில் கூட வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்துட்டு ரொம்ப பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்களாம். ஸோ இந்த கமெண்ட்ஸ்னால தான் வந்துட்டு இவங்க நாளுக்கு நாள் வந்துட்டு அதிக அளவில் கவர்ச்சியில் ஈடுபட்டு வந்துகிட்டு இருக்காங்களாம். பிரியங்கா நல்காரி எடுத்த இந்த முடிவு வந்துட்டு உங்களுக்கு எப்படி தோணுது? உங்கள் கருத்துக்களை வந்துட்டு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு சென்னை சேனலை சப்ஸ்கிரைப்